கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் இருக்குது, இதில் மிட் கேப் ஸ்டாக்கும் இருக்குது, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ஐடி செக்டர் வந்து நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒரு 2 ஸ்டாக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ விப்ரோ வந்து ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ என்ன கேட்டால் நெக்லைன் வந்து ப்ராப்பராக பிரேக் பண்ணலை, ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரல. ஆனாலும் செக்டார் படி நம்ம இப்போவே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ செக்டாரே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ என்ட்ரி வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட டார்கெட் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் சொல்கிறேன். ஸோ டார்கெட் பார்த்திங்கன்னா 580 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 509 ரூபா வரைக்கும், 509 வந்து ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் இன்ஃபி. ஸோ இன்ஃபி வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ நான் உங்களுக்கு வீக்லி ஷார்ட்டில் காட்டுறேன். இது ஒரு ரவுண்டிங் பாட்டம், கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹை நியர்லேயே இருக்குது, இன்னும் பிரேக் பண்ணலை. நம்ம வந்து என்ட்ரின்னு பார்த்தோம்னா பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ், நம்ம தைரியமாக உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது 1 or 2 இயருக்கு நான் வந்து ஹோல்டு பண்ணணும், ஸோ ஏதாவது ஸ்டாக்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன கேட்டோம்னா ஐடி செக்டர் வந்து இது வரைக்கும் ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. கிட்டத்தட்ட 2022 அதோட ரிட்டர்ன்ஸ் இன்னும் 0வாக தான் இருக்குது. ஏன்னா அதாவது 2021க்கு மேலே பார்த்தீங்களா இது வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரலை. நீங்கள் நினைக்கலாம் இல்லையே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 இப்போ 2000 ரூபா வந்திருக்கே அப்படின்னு நினைக்கலாம். நோ, இல்லை. ஸோ இதோட ஒவ்வொரு இயரும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்ப்போம். பொதுவாகவே எல்லாருமே அப்படி தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்தோம்னா 0வில் தான் இருக்குது. ஸோ இனிமேல் தான் இதோட அப் ட்ரெண்டே ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு 1 இயர்க்கோ ஒரு 2 இயர்க்கோ நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் உங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இன்ஃபி ஆட் பண்ணலாம், ஹெச்சிசிஎல் டெக் ஆட் பண்ணலாம். ஸோ ஐடி செக்டரில் இந்த 2 ஸ்டாக்ஸும் நான் வந்து டிசிஎஸ் ஆல்ரெடி உடச்சிருச்சு, இதுதான் உடைக்கிற டைமில் இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து இப்போ பிக் பண்ணலாம். ஸோ டார்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் 3000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 2200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாரதி ஏர்டெல். ஸோ பாரதி ஏர்டெல் ஒரு ரைசிங் வேஜில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரைசிங் வேஜோட அதோட ப்ரீவியஸ் ஹையை ரைசிங் வேஜ் சேனலில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பட் நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1700 ரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ 1700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் வச்சுக்கலாம். ஸோ 1487 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற நிஃப்டியில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டாக் இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் அதோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பாருங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவுக்கு கீழே என்ன கேட்டால் இது வந்து ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்ததுனால நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஸ்விங் லோவில் எஸ்எல்லை வச்சுக்கோங்க. 1319 எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 1536. ஸோ செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹை. ஸோ அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் 1693 செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் நௌக்ரி. ஸோ இன்ஃபோ ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டிங் பாட்டம், கிட்டத்தட்ட 2021 ஹையை பிரேக் பண்ணிருச்சு. நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா இப்போது கரெக்டான ஒரு டைம். ஸோ கரெக்டாக நேற்று தான் என்ட்ரி
இது வந்து நேற்று தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ டார்கெட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 இல்லை 40% அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் நான் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல பிரேக் அவுட் தான், ப்ராப்பராக பிரேக் அவுட் வந்திருக்கு. நீங்கள் என்ட்ரி எடுக்கிறாருன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா, ஸோ என்ன கேட்டால் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6768 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு ஸ்விங் ட்ரேடிக்காக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த லோவை கிட்டத்தட்ட 7250 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். டார்கெட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25% மேலே அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் டாபர். ஸோ டாபர் வந்து அதோட ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ ஒரு எஃப்எம்சிஜி அப்படின்றதுனாலையும் அந்த எஃப்எம்சி செக்டார் இப்போதைக்கு நல்லாயிருக்கு. ஒரு அப் ட்ரெண்டில் தான் அந்த செக்டார் இருக்குது. ஸோ கரெக்டாக பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு ஒரு 2 நாளாக. ஸோ இது எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த நான் மைனர் ட்ரெண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் புல் பேக் வரலாம். ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் இந்த மைனர் ட்ரெண்டை வந்து டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு புல் பேக் ரீடெஸ்ட், அதாவது மறுபடியும் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நீங்கள் இங்கேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை எனக்கு ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 751 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏபிஎல் அப்போலோ. ஸோ ஏபிஎல் அப்போலோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். கரெக்டாக அந்த சப்போர்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த சேனல் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதோட டார்கெட் 1719. ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே 1326 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% அப்சைடில் போயிருக்கு, 2.9 நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து ஏற்கனவே இந்த நெக்லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம், என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. இப்போ அகைன் மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் டார்கெட் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. அதோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோ 2674 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் பிஎஸ்சியை ரன் பண்ணலாம். அதோட டார்கெட் ப்ரீவியஸ் ஹை 3236 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் அல்டிமேட்டாக மேலே ஏறும், வெறித்தனமாக ஏறும். ஸோ நீங்கள் என்ன கேட்டால் இதுக்கு அடுத்து இது வந்து ப்ரீவியஸ் ஹை, இதை பிரேக் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் மகத் சுகர். ஸோ சுகர் செக்டார் இப்போ ஓரளவுக்கு ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனல்லையே நம்ம ஏற்கனவே பல்ராம்பூர் சீனி கொடுத்துருந்தோம், அது வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மகத் சுகர் வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் இது. ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த ப்ரீவியஸ் லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ 718 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 1000 வரைக்கும் போகிறதுக்கான இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட் இது 1000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுத்துருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக, டிஸ்க்ளைமர், நம்ம கொடுத்துருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் 10வது ஸ்டாக்ஸ் ஏடிஎஃப் ஃபுட்டு. ஸோ ஏடிஎஃப் ஃபுட்டு வந்து அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு அகைன், அதாவது
கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஓப்பன் க்ளோஸ் வரல. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அப்சைடில் போயிட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி எப்போன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதோட ஸ்டாப் லாஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஸோ 244 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஏடிஎஃப் ஃபுட்டை ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 310 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம எப்பயும் போல் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் ஏதாவது வேணும்னா அனாலிசிஸ் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க.